ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா மேட்டர் இன் அவர் சரௌண்டிங்ஸ். கிளாஸ் 9ல் இருக்கிற, அதாவது சயின்ஸ் சாப்டர் நம்பர் 1 கிளாஸ் 9ல் இருக்கிறது. கெமிஸ்ட்ரி சாப்டரில் 5 லெசன் இருக்குது. அதில் ஃபஸ்ட் லெசன் தான் மேட்டர் இன் அவர் சரௌண்டிங்ஸ். வாங்க நம்ம இந்த லெசனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். மேட்டரோட ஸ்டேட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த டாபிக்கில் பார்க்க போகிறோம். Matter can be classified as solid, liquid and gas on the basis of interparticle forces and the arrangement of particles. இந்த மேட்டர் சாலிட், லிக்விட், கேஸ்ன்னு சொல்லி அந்த பேசிஸில் இன்டர் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ், அதுக்கப்புறம் அரேஞ்ச்மெண்ட்டும் இந்த பார்ட்டிகல்ஸ், அதாவது சாலிட்னு தனியாக, லிக்விட் தனியாக, கேஸ்ன்னு தனியாக, அந்த மாதிரி தான் பிரிக்கப்படுறாங்க, அதாவது கிளாஸிஃபை பண்ணுறாங்க இந்த மேட்டரை. These three forms of a matter are inconvertible by increasing or decreasing pressure and temperature. For example, ice can be converted from solid to liquid by increasing the temperature. இந்த மூணு ஃபார்ம்ஸில் மேட்டர் இன்டர் கன்வெர்ட்டபிள். திருப்பி ஒரு மேட்டரை இன்னொரு கன்வெர்ட் பண்ணலாமா? அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதோட ப்ரெஷரை அதிகமாக்கியோ இல்லை டிக்ரீஸ் பண்ணியோ. எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ் நம்ம அதிகமாக ஹீட் கொடுத்தா அது உருகி திருப்பி சாலிட் லிக்விடாக ஃபார்ம் ஆகுதுல்ல, அதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் நம்ம எவாப்ரேஷன் பார்க்க போகிறோம். எவாப்ரேஷன் நம்மளுக்கு நார்மலாக தெரிஞ்ச விஷயம் தான். இது பாயிலிங் பண்ணும்போது அதுலேருந்து வந்த வேப்பர்ஸ் தான் எவாப்ரேஷன். The phenomenon by which molecules in a liquid state undergoes a spontaneous transition to the gaseous phase at any temperature below its boiling point is called evaporation. அதோட பாயிலிங் பாயிண்ட் கீழே அந்த டிரான்சிஷன், கேஸஸ் டிரான்சிஷன் இருக்குல்ல, அதாவது அண்டரில், இப்போ நம்ம வாட்டர் வைக்கணும்னா அதுக்கு அண்டரில் இருக்கிற மாலிக்யூல்ஸ் அந்த ஃபினோமினன் பார்ட்டிகல்ஸ்லாம் மேலே வருதுல்ல, அதான் அதுக்கு அண்டரில், பாயிலிங் பாயிண்ட்டுக்கு அண்டரில் செய்கிறது தான் எவாப்ரேஷன் சொல்லி சொல்கிறாங்க. இதோட எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the gradual drying of a damp clouds is caused by the evaporation of a water to water vapor. இப்போ நம்ம துணி துவைச்சதுக்கப்புறம் நம்ம கொடியில் காய போடுவோம்ல, அதே மாதிரி நம்ம கொடியில் காய போட்டதுக்கப்புறம் அது எப்படி காயுது? பை த எவாப்ரேஷன் ப்ராசஸால் தான் அந்த துணியில் இருக்கிற வாட்டர் மேலே எவாப்ரேஷன் ஆகி வேறு ஒரு வாட்டர் மாலிக்யூல்ஸாக மாறுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எவாப்ரேஷன். இந்த டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம பார்க்கலாம். Temperature. First, temperature. The rate of evaporation increases with an increase in a temperature. ஒரு ரேட் ஆஃப் டெம்பரேச்சர், அதாவது அந்த ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் அதிகமாகிட்டே வந்ததுன்னா அதோட டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு பார்க்கலாம். த ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் இன்க்ரீசஸ் வித் அன் இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா. ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆன அந்த ரேட்ஸில் இன்னும் இன்க்ரீஸ் ஆனால் அது சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்ல வராங்க. வாங்க நம்ம அடுத்த டாபிக் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஹியூமிடிட்டி. த ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் டிக்ரீசஸ் வித் அன் இன்க்ரீஸ் இன் ஹியூமிடிட்டி. ஹியூமிடிட்டி அதிகமாக இருந்து அதோட எவாப்ரேஷன் டிக்ரீஸாக இருந்ததுன்னா அந்த ரேட் ஹியூமிடிட்டின்னு சொல்கிறாங்க. ஹியூமிடிட்டி தான் இந்த ப்ராசஸ் நடக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், விண்ட் ஸ்பீட். த ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் இன்க்ரீசஸ் வித் அன் இன்க்ரீஸ் இன் அ விண்ட் ஸ்பீட். அதோட ரேட், எவாப்ரேஷனோட ரேட் அதிகமாகுமா விண்டோட ஸ்பீடை பொறுத்து. விண்ட் ஸ்பீடு இப்போ அதிகமாக இருந்தால் அதோட அதிகமாகும் அந்த எவாப்ரேஷனோட ரேட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூலிங் டியூ டு எவாப்ரேஷன். இந்த டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. During evaporation, the particles of a liquid absorb energy from the surroundings to overcome the interparticle forces of attraction and undergo the phase change. The absorption of heat from our surroundings makes the surrounding cool. For example, sweating cools down our body. இந்த எவாப்ரேஷன் ப்ராசஸ் அந்த டைமில் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் லிக்விடாக இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுமா தன்னுடைய சரௌண்டிங்ஸில் இருக்கிற, அதாவது சரௌண்டிங்ஸில் இருக்கிற இன்டர் பார்ட்டிகல்ஸ் ஃபோர்ஸஸோ அதெல்லாம் அட்ராக்ஷன் செய்யுமா, அது அண்டர்கோ ஆகி அது ஃபேஸாக சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்சர்வேஷன் ஆஃப் ஹீட்டு தான் சரௌண்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் நேச்சர் ஆஃப் அ மேட்டர் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம்.
வாங்க அந்த டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். Physical property is that aspect of the matter that can be observed by a measured without changing its nature or a composition. Physical ப்ராப்பர்ட்டினா அதோட ஆஸ்பெக்டை பொறுத்து மேட்டர்ஸ்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்குமா, அந்த மெஷர்ஸ் ஏதோ எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் இல்லை நேச்சுரலோ இல்லை கம்போசிஷனோ நடக்கிறது தான் இதை சொல்லியிருக்காங்க. இட் இஸ் இன்டிபெண்ட் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் அ மேட்டர் ப்ரெசன்ட். அதில் ப்ரெசண்ட்டாக இருக்கிற அமௌண்ட்டில் வந்து இன்டிபெண்ட் சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்க்ளூட் அப்பியரன்ஸ், கலர், ஓடோ, டென்சிட்டி, டெக்ஸ்சர், மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட், சொலியூபிலிட்டி எக்ஸெட்ரா. இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸாம்பிள்ஸ். இந்த நோட்ஸ் வேணால் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் போகலாம் வாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் அ மேட்டர். டெஃபினிஷன் ஆஃப் அ மேட்டர். ஃபஸ்ட்டு நம்ம மேட்டரோட டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கலாம். மேட்டர் இஸ் எனிதிங் தட் ஹேஸ் அ மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ். மேட்டர் வந்து அதுக்கு மாஸ்னால் வெயிட் இருக்கணும், இல்லை அதுக்கு ஆக்குபை பண்ணியிருந்தால் அது மேட்டர்னு சொல்லியிருக்காங்க. எவ்ரி திங் தட் வீ கேன் டச், see, hear, taste and also smell is a matter. It is made up of really tiny particles which cannot be seen through the eye. நம்ம எதை தொட முடியுமோ, நம்ம எதாவது கேட்க முடியுமோ, எதெல்லாம் வந்து நம்ம டேஸ்ட் பண்ண முடியுமோ, எதெல்லாம் நம்மளால் ஸ்மெல் பண்ண முடியும், அதெல்லாம் வந்து மேட்டர்னு சொல்கிறாங்க. பார்ட்டிகல்ஸ் ஆஃப் அ மேட்டர் ஹாவ் ஸ்பேஸ் பிட்வீன் தெம். மேட்டருக்கு வந்து இடையில ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர். திஸ் கேரக்டரிஸ்டிக் இஸ் ஒன் ஆஃப் த கன்சர்ன் பிஹைண்ட் த solubility of a substance in other substances. For example, on dissolving sugar in water, there is no rise in water level because the particles of sugar get into the interparticle spaces between the water particles. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பீக்கர் எடுத்துக்கோ. நம்ம அந்த பீக்கர் வந்து 100 ml இருக்கட்டும். 100 ml நம்ம ஒரு 80 ml வந்து ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒரு 2 இல்லை 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகரோ இல்லை சால்ட்டோ நம்ம ஆட் பண்ணிக்கும் போது அந்த இது வாட்டரில் இருக்கிற ஸ்பேஸை இந்த சால்ட்டு சுகர் வந்து ஃபில் பண்ணிக்கும். ஆனால் அந்த வாட்டர் லெவல் வந்து சேஞ்சே ஆகாது. எவ்வளோ தான் நீங்கள் சால்ட் போட்டாலும், எவ்வளோ தான் நீங்கள் சர்க்கரை போட்டாலும் அந்த இடத்துல வாட்டர் லெவல் சேஞ்ச் ஆகுது தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. செகண்ட் கேரக்டரிஸ்டிக் பார்க்கலாம் வாங்க. பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் ஆல்வேஸ் இன் அ மோஷன். Particles of the matter shown continuously random movement due to the kinetic energy they possess. A rise in temperature increases the kinetic energy of particles, making them move more vigorously. இந்த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் வந்து எப்பயுமே வந்து போயிட்டே தான் இருக்கும், இது நகுந்துக்கிட்டே தான் இருக்கும். அது ஏன்னா கினெட்டிக் எனர்ஜி அதில் இருக்கிறதுனால, அதில் ப்ரொசஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் அட்ராக்ட் ஈச் அதர். இது வந்து தேர்ட் கேரக்டரிஸ்டிக். வாங்க அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். In every substances there is an interparticle force of attraction acting between the particles. To break a substance we need to overcome this force. The strength of the force differs from one substance to another substance. ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸ்லையும் ஒரு இன்டர்பார்ட்டிகல்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். பார்ட்டிகல்ஸ்க்கு பிட்வீன் நடுவில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதை நம்ம பிரேக் பண்ணணும்னா நம்மளுக்கு அதோட ஃபோர்ஸை நம்ம ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபோர்ஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஒன் சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. When the particles of a matter intermix on their own with each other, the phenomenon is called diffusion. For example, spreading the ink in a water. இப்போ ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து இன்டர்மிக்ஸ் ஆகுதோ, அதோட ஓன் வித் another, தன்னைத்தானே இன்னொருத்த கூட சேர்த்துக்குதோ, அது வந்து அந்த ஃபினோமினன் என்ன சொல்கிறாங்கன்னா டிஃப்யூஷன் சொல்கிறாங்க. அதாவது நம்ம இங்கு வாட்டரில் போட்டால் அது எப்படி பரவுது அந்த மாதிரி தான். During diffusion, the particles occupy interparticle spaces. The
rate of diffusion increases with the increase in the temperature due to the increase in kinetic energy of particles. During இந்த diffusion நடந்துட்டு இருக்கும் போது பார்ட்டிகல்ஸ் வந்து இன்டர் பார்ட்டிகல் ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணிடுமா. இந்த ரேட் ஆஃப் சேஞ்சில் டிஃப்யூஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகி அதே ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆன டெம்பரேச்சரில் டிஃப்யூஷன் இன்க்ரீஸ் ஆகி கினெட்டிக் எனர்ஜியால் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ஹையாக இருக்குமா அதோட ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேன் மேட்டர் சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட், ஒரு ஸ்டேட்டை மேட்டர் வந்து மாற்றிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஃபெக்ட் ஆஃப் அ சேஞ்ச் ஆஃப் அ டெம்பரேச்சர் ஆன் ஸ்டேட் ஆஃப் மேட்டர். வாங்க நம்ம இந்த டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஆன் an increasing temperature the kinetic energy of the particles of the matter increases and they begin to vibrate with a higher kinetic energy. Therefore, the interparticle force of attraction between the particles reduces and particles get detached from their position and begin to move freely. இந்த டெம்பரேச்சர் வந்து நம்ம அதிகமாக இன்க்ரீசஸ் பண்ணும்போது தன்னுடைய கினெட்டிக் எனர்ஜி வந்து அந்த பார்ட்டிகல்ஸில் இருக்கிற கினெட்டிக் எனர்ஜி வந்து மேட்டர் அதில் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் அது வந்து வைப்ரேட் ஆக தொடங்கும் ஹையர் எனர்ஜி இருக்கிறதுனால. இதனால் இன்டர் பார்ட்டிகல் ஃபோர்ஸஸ் வந்து பிட்வீன் பார்ட்டிகல்ஸ் ரெடியூசஸ் அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் அட்ராக்ஷன் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்ட்டிகல்ஸ் கெட் டீட்டாச்டு ஃப்ரம் தேர் பொசிஷன் டு பிகின் டு மூவ் ஃப்ரீலி. அந்த டைமில் வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து டீட்டாச் ஆகும் ஃப்ரீயாக மூவ் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆஸ் அ ரிசல்ட் த ஸ்டேட் ஆஃப் அ மேட்டர் பிகின்ஸ் டு change. Solid undergoes a phase change to form liquid. Similarly, liquid also undergo a phase change to form gases. இந்த ரிசல்ட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்னா சாலிட்ஸ் வந்து அண்டர்கோ பண்ணி அதோட ஃபேஸை சேஞ்ச் பண்ணி லிக்விடாக ஃபார்ம் ஆகுது. அதே டைமில் இந்த லிக்விட்ஸ் வந்து கேஸாக ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மெல்டிங் பாயிண்ட்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. The melting point of a solid is defined as the temperature at which solid melts to become liquid at the atmosphere pressure. Melting pointனா வந்து என்ன டிஃபைன் பண்ணுறாங்கன்னா அதோட டெம்பரேச்சரை பொறுத்து எப்போ ஒரு லிக்விட் வந்து மெல்ட் ஆகுதோ லிக்விட் ஆகுதோ அதோட அட்மாஸ்பியர் பொறுத்து அது மெல்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. வாங்க நம்ம பாயிலிங் பாயிண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். The boiling point of a liquid is defined as a temperature at which the vapor pressure of a liquid is equal to atmospheric pressure. Atmospheric pressureum அதுக்கப்புறம் வேப்பர் ப்ரெஷர் இப்போ நம்ம பாயிலிங் பண்ணும்போது வருதுல்ல அந்த வேப்பர் ப்ரெஷரும் சேமாக இருக்கும்போது இந்த பாயிலிங் பாயிண்ட் சொல்லி சொல்கிறாங்க. லேட்டன் ஹீட் ஆஃப் ஃபியூஷன்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. Is the amount of heat energy that is required to change 1 kg of solid into liquid at atmospheric pressure at its melting point. அதோட மெல்டிங் பாயிண்ட்லேயே அட்மாஸ்பியர் ப்ரெஷர்லேயே 1 kg ஆஃப் சாலிடாக மேக் பண்ணுறது தான் 1 kg ஆஃப் சாலிடை லிக்விடாக மாற்றுறது தான் வந்து லேட்டன் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் சொல்லி சொல்கிறாங்க. லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். இதான் 2 டைப்ஸு. செகண்ட் டைப், it is the amount of a heat energy that is required to change 1 kg of a liquid into gas at its atmospheric pressure at its boiling point is known as latent heat of vaporization. அதோட அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி 1 kg ஆஃப் அ லிக்விடை கேஸாக மாற்றுறது தான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை வச்சு கேஸாக மாற்றுறது தான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சப்ளிமேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த டிரான்சிஷன் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் டிரெக்ட்லி ஃப்ரம் இட்ஸ் சாலிட் ஃபேஸஸ் டு gaseous phase without changing into the liquid phase or a vice versa is called a sublimation. இந்த transition of a substance டைரெக்டாக வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து டிரான்சிஷன் ஆகும்போது அதோட சாலிட் ஃபேஸ் வந்து gaseous phase-னா மாறுச்சுன்னா வித்தவுட் சேஞ்சிங் இன்ட்டு லிக்விடாக மாறாமல் அப்படியே டைரெக்டாக மாறிச்சுன்னா இது வந்து சப்ளிமேஷன் சொல்லி சொல்கிறாங்க. எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் ப்ரெஷர் ஆன் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் இதாங்க இந்த டாபிக் நம்ம பார்த்துடலாம். By applying pressure, the interparticle space between the particles of matter decreases. Thus, by applying pressure and reducing the temperature, we can convert the solid to liquid and a liquid to gas. By இந்த applying pressure apply பண்ணி நம்ம particles betweenல இருக்கிற மேட்டரை நம்ம டிக்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லி சொல்லிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் லெசன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.